இது நம்ம ஃபேமிலி. ஜனநாயக பெருவிழா என்ற பெயரில் தேர்தல் சார்ந்த சிறப்பு பேருந்து பயணத்தை புதிய தலைமுறை மேற்கொண்டிருக்கிறது. அந்த பேருந்து இன்று திண்டுக்கல்லில் பயணிக்கும் நிலையில் அந்த தொகுதியின் கள நிலவரம் என்ன என்பதை தற்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள மக்களவைத் தொகுதிகளில் வரிசை எண் அடிப்படையில் 22வது இடத்தில் உள்ளது திண்டுக்கல். மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 18,66,403. இதில் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 9,06,644. பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 9,59,538. மூன்றாம் பாலினத்தவர் 221 பேர். திண்டுக்கல் மக்களவைத் தொகுதியில் கடந்த முறை திமுக வேட்பாளர் வேலுச்சாமி 5 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் சாதனை வெற்றியை பதிவு செய்தார். 2021ஆம் ஆண்டு நடந்த பேரவைத் தேர்தலில் பழனி, ஒட்டன்சத்திரம், ஆத்தூர் தொகுதிகளில் திமுகவும், திண்டுக்கல், நத்தம், நிலக்கோட்டை தொகுதிகளில் அதிமுகவும் வெற்றி பெற்றன. திண்டுக்கல் பகுதியில் நிறைவேற்ற வேண்டிய பணிகள் ஏராளமாக உள்ளதாக கூறுகின்றனர் தொகுதிவாசிகள். குறிப்பாக நலிந்துள்ள தோல் தொழிலுக்கு ஊக்கம் தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்படுகிறது. திண்டுக்கல்லின் அடையாளமாக பூட்டு திகழும் நிலையில் அத்தொழிலின் ஏற்றத்திற்கு ஆதரவு தேவைப்படுவதாக அதில் பணியாற்றுபவர்கள் கூறுகின்றனர். திண்டுக்கல் தொகுதியின் முக்கிய பகுதிகளில் ஒன்றான பழனியில் ரயில்வே மேம்பாலம் தேவைப்படுவதாக அப்பகுதியினர் கூறுகின்றனர். பழனி தாராபுரம் சாலையில இந்த ரயில்வே கேட் அமைஞ்சிருக்குது. இந்த ரயில்வே கேட்டு ஸ்கூல் போற நேரங்கள்லயும் மாலை நேரங்கள்ல மார்க்கெட் போறவங்க பொதுமக்களுக்கு எல்லாத்துக்குமே இடைஞ்சலா இருக்குது. இந்த இடத்துல நாங்க ஏற்கனவே மேம்பாலம் கட்டித்தர சொல்லி ஒரு 10 வருஷமா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். யாருமே மேம்பாலம் போட்டதாக எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. எந்த நடவடிக்கையும் கிடையாது. எந்த ஒரு அரசியல் கட்சியில இருந்தாலுமே இன்னும் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு நடவடிக்கைகளும் கிடையாது. அதே மாதிரி ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் போறது 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. காலையில் நேரமும் சரி மாலை நேரமும் சரி கிட்டத்தட்ட எப்படி வச்சோம்னாலும் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. பழனி வாழ் மக்கள் இங்க இருக்கிறவங்க சுற்றுலா வர்றவங்க, கொடைக்கானல் போறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அவர்களோட வண்டியே டிராபிக் நிறைய நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்குது. இங்க பழனி மக்களுடைய கோரிக்கை வெகு சீக்கிரத்துல மேம்பாலம் அமைச்சு கொடுக்கணும்னு எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. தங்கள் மண்ணின் தொழில்களை மீட்டெடுக்கவும் தேவைகளையும் நிறைவேற்றவும் வல்லமை படைத்த ஒருவர் தங்களுக்கு பிரதிநிதியாக கிடைப்பாரா என ஆவலுடன் காத்திருக்கின்றனர் திண்டுக்கல் வாசிகள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரசன்னா. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.